இன்னைக்கு பார்க்கிற பிரச்சனை நீ பார்ப்பதில்லை, இன்றைக்கு பார்க்கிற அந்த நெருக்கத்தை பார்ப்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை இனிமே நான் பார்க்க, ஏன்னா இயேசு இருக்கிறார். நமக்கு என்ன சொல்ல, தடைகள் மட்டுமா விசுவாசம் இருக்கிறது. நான் தேவனோடு எப்படி இருக்கிறேன், நின்று கொண்டு நான் செய்யும் அற்புதத்தை பாரு. நல்லவரே, நமக்காயாவும் செய்வாரே. நம் இயேசு நல்லவரே, நமக்காயாவும் செய்வாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் 2 காரியங்களை உங்களோடு பேசினேன். ஒன்று, உங்க வாழ்க்கையில எதிராக இருக்கிற தடைகளை உடைத்து ஒரு புதிய வழியை உங்க வாழ்க்கையில கொடுக்க தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. இரண்டாவது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, துரத்தி வருகிற பிரச்சனையை, பார்வோனின் சேனையை கடலில் அழித்து போட தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த 2 காரியம் நடக்க ஒரு முக்கியமான 2 காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கணும்னா, ஒண்ணு படிங்களா, அழகா இருக்கும். 14:1-2 அடங்கிய வசனங்களை வாசிங்களே. 14:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அடுத்த வசனம் அழகாக இருக்கும். 9ஆம் வசனம் படிங்களே. 14:9. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பள்ளத்தாக்குல நீ பாளையம் இறங்கணும்னு சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செஞ்சாங்களா, செய்யலையா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வழியா போய் அந்த பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கணும்னு சொல்றாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க அவர் சொன்னது மாதிரி பாளையம் இறங்கினார்கள். தேவன் தடையா இருந்ததை மாற்றி புதிய வழியை திறந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தையை நம்பி நான் சொல்ற வழியில நீ வந்ததுனால உனக்காக நான் யுத்தம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு புரிந்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னா, ஏன் தடைகள் மாறல, ஏன் வழி பறக்கல, ஏன் நமக்கு இருக்கிற தடைகள் மாற்ற முடியலன்னா, ஆண்டவர் சொல்ற, மகளே நீ அங்க போன்னு சொன்னா நான் என்ன போறேன், இங்க தான் போறேன். மகளே நீ இந்த வழியா போகாதன்னு சொன்னா அங்கதான் நான் போறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. சில சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நம்ம கையை பிடிச்சி அப்படி நடத்திட்டே போவோம். ஆமே, அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவோம், நம்ம கையை பிடிச்சி அது ஒழுங்கா வரும். ரோட்ல வரும்போது என் கூட வாங்கிச்சோன்னா அது கையை தட்டிட்டு நல்ல வழியில நடக்காம கொஞ்சம் மேடு பள்ளத்துல எல்லாம் ஏறி நடக்கும். பக்கத்துல மரக்கட்டை தாவுறது ஏறுறது பார்த்துருக்கீங்களா? ஆமே, நம்ம கூட்டு பார்ப்போம், இங்க வாமா, விழுந்துருவ போமா. ஆமே, கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுனா கதை மாறும். அது எங்கேயா தட்டு போட்டு விழுந்துரும், காலு கொஞ்சம் ஸ்கிராட்ச் ஆயிடும். அவ இப்படி பிடிச்சிட்டு அழுதுட்டே வரும். ஆமே, அவ என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ பிள்ளை அப்படி என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் அங்க போகாத. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போனா விழுவுன்னு சொன்னேன் இல்ல. ஆமே, அப்ப நீ போனது உன் தப்பு. அவர் சொல்கிறார், ஏய் நீ இந்த வழியா போ, அங்க கடல் தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருப்பான், ஆண்டவர் அங்க கடல் இருக்குல்ல, நான் வேற வழியா போறேன், எனக்கு தெரியாத ரூட்டா, எங்களுக்கு கூகுள் மேப் இருக்கப்பா. ஆமே, எங்களுக்கு தெரியாத ரூட்டா. ஆண்டவர் சொல்றாரே, நீ போ, அங்க கடல் தான் இருக்கும். இது மனுஷனுடைய பிரகாரத்துல அது தவறான ஒரு வழி, மனுஷனுடைய பார்வையில் அது தப்பு, மனுஷனுடைய பார்வையில் அது ஒரு அங்க முடக்கமான வழி. ஆனால் தேவ பார்வையில் அவருடைய சித்தம் இருக்கு. அவர் மோசேட்ட சொல்றார், நான் தேவன் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு நீ இந்த பாதையில தான் போகணும். ஆமென். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை வைத்து இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நாம சொல்றோம், அவங்க லைஃப் மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க வழி மாதிரி நம்ம வழி இருந்துச்சுன்னா நான் என்னவோ பண்ணியிருப்பேன். உனக்கான வழி தேவன் உனக்கு தான் வைத்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கானது எனக்கு தான் சொல்லுங்களேன். அதை சொல்லுங்களேன், எனக்கானது எனக்கு தான்.
அவன் பிரதருக்குள்ளதை எனக்கு வைக்க மாட்டாரு, எனக்குள்ளதை பிரதருக்கு வைக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, எவ்வளவு லோடு, எவ்வளவு. சிலருக்கு ஆணி அடிச்சா கூட கண்ணீர் வராது, சிலருக்கு ஒரு குண்டூசி விழுந்தாலே கண்ணீர் வந்துடும். ஹல்லேலூயா. அவன் சிலர் ஆண்டவர் கொண்டு ஒரு ஆணி அடிச்சாதான் வருவாங்க, சிலருக்கு குண்டூசி போட்டா வந்துருவாங்க. ஹல்லேலூயா. புரிந்தவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப உனக்கான வழியை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவன் சொன்ன வழியில போகாம, தேவன் சொன்னதை செய்யாம அங்க போய் நின்னுட்டு ஏதாவது திறக்கணும், ஒண்ணும் திறக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எந்த தடைகளை மாற்ற அவராலே முடியும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பார்வைக்கும் பார்வோனுடைய சேனையும் ஆச்சரியப்பட்ட விதத்திலே தேவனால் நடத்த முடியும், நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் அழகாக வசனம் இருக்கும். ஆமென். யாக்கோபு 4 இருக்கும் 7. ஆகையா நீங்க தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். நமக்கு இதுதான் ரொம்ப கஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா. கேட்போம், வசனம் கேட்போம், செய்தி கேட்போம், சூப்பரா இருந்துச்சு, செய்தி நல்லா இருந்துச்சு. ஆமா, ஏதோ பேசினாரு, கொஞ்ச நேரம் பேசினாரு, என்ன பேசினாரு? ஆமா, ஏதோ இருந்துச்சு. ஆமா, ஆவியான் கேட்கிறார், அது பலன் கொடுக்கணும். கீழ்ப்படுகிறையா? ஆவியான் நம்மோடு பேசுகிறார் சில காரியங்களை. அது பிரதர் சொன்னார், யார் மூலம் வேணாலும் பேசலாம், யார் மூலமான பேசலாம், கழுதையை கொண்டும் தேவனால் பேச வைக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா? ஆனா நமக்கு என்ன சொல்ல, தடைகள் மட்டும் மாறணும். தடையை மாத்தி இருக்கு. ஆண்டவர் சொல்ல, நீ கீழ்ப்படி, நான் மாத்துறேன். ஹல்லேலூயா. நீ முதல்ல கீழ்ப்படி, நீ கீழ்ப்படி, பிரதான கீழ்ப்படி, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி, அப்பதான் தடைகளை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் நமக்கு இன்னைக்கு ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம். நமக்கு என்ன செய்வது, எப்படி செய்வது என்பது தெரியவில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்ன பாதையை சூஸ் பண்ணாங்க. அதனால தேவன் அந்த தடையா இருந்ததை மாற்றி புதிய வழியை திறக்க செய்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது அவங்க என்ன செய்தாங்க, அழகாக இருக்கும், வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 13 வசனம் படிங்களே, 14, 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்ன சிச்சுவேஷன்னா, முன்பதாக தடை, வழி இல்ல, பின்பதாக பார்வோன் சேனை. ஆமே, நான் சொன்னேன், நின்னா டெத்து கன்ஃபார்ம். ஆமே, அவன் போட்டுறான், அவன் அப்படிதான் வரான். நம்மகிட்ட அடிமையா இருந்த சின்ன பயலுக்கு இவனோட போட்டு நம்ம அப்படித்தானே, யாராவது ரொம்ப பலசாலியா இருந்தா அடிக்க யோசிப்போம், ரொம்ப நோஞ்சானா இருந்தானா சின்ன பயல் 2 போட்டுருவான். ஆமாவா இல்லையா? சிலர் அப்படிதான், நல்ல பலசாரி இருந்தானா அவன்கிட்ட வா கொடுக்க போக மாட்டாங்க. அவட்ட வா கொடுத்த வாயாடிடா வா கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது நோஞ்சான் ரோட்ல பாவம் போல இருக்கு, அவ பிடிச்சி வம்பிடிச்சு போட்டேனா, மண்டைய போட்டேனா. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பார்வோனுடைய இந்த நிலை எப்படி இருக்குன்னா, எங்கிட்ட அடிமையா இருந்த பயலுக தானே, போனா போட்டுடலாம் வந்துடலாம், அப்படிதான் வர்றாங்க. ஆமே, எங்கிட்ட பலம் இருக்கு, எங்கிட்ட எல்லா யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, எங்கிட்ட சேனை இருக்கிறது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், என்கிட்ட படை இருக்கிறது. ஆனா ஒண்ணே ஒண்ணு இல்ல, இஸ்ரவேல் ஜனங்க குச்சியை தான் வச்சிருக்காங்க, ஆனா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், இப்ப நெருக்கடியான சிச்சுவேஷன், ஃப்ரண்ட்ல கடல், வழி இல்ல, பின்பதாக பார்வோன் சேனை அழிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ நின்று நான் செய்யறத பாருன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும், நின்று கொண்டு. ஆமே, எல்லாரும் சொல்லுங்களேன், நின்று கொண்டு. ஆமா, ஓடிட்டு இல்ல. நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம மாம்ச சிந்தனை உடனே வந்துடும், பக்கத்துல பாரு, எட்டி பாரு, வழி இருக்கான்னு பாரு, இங்க பாறையா, வெட்டி பாருடா, வழி இருக்கான்னு பாறையா, ஒரு கயரை போட்டா ஏறையா, அவன் போட்டுருவான். மாம்சம், மாம்சம். ஆண்டவர் சொல்ல, நீ நின்று கொண்டு நான் செய்யறத பாரு. ஹல்லேலூயா. நீ நின்று கொண்டு பார்க்கணும், அந்த நிக்கணும். பிரச்சனையா, வழி தெரியல, பார்வோன் சேனை பின்னதாக வருது. ஆண்டவர் சொல்ல, நீ நில்லு, அதுல நான் செய்யறத நீ பாரு, நில்லு, நீ சும்மா இரு. ஆண்டவர் தெளிவா சொல்ல, நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்வார். நமக்கு சும்மா இருக்கதான் கை வர மாட்டேங்குது. ஆமென். டாக்டர் ஒன்று சொல்லிட்டாரா,
வேற ஒன்று சொல்லிட்டாங்களா, அவங்க ஒன்று சொல்லிட்டாங்களா, நமக்கு மாம்சத்தை போட்டு குடஞ்சு பார்த்துட்டு லாஸ்ட்டில் டயர்டாகி லாஸ்ட்டில் தான் டாக்டர் சொல்லிடுவாங்க, போனவங்க சொல்லியும் வந்தவங்க சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க, இனி எங்கள் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் மாத்திரம் எங்க இயேசுவே நீங்கள் தான் மாம்சம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை வருதா, தடை வருதா, வழி இல்லையா, நீ நில்லு, நான் செய்வதை நீ பார். ஹல்லேலூயா. நீ நின்று கொண்டு நிக்கிறதுன்னா, நிக்கணும்னா சும்மா நிக்க முடியாதுங்க. நிக்கிறதுன்னு சொல்றது ஈஸி, நீங்க நிப்பீங்களா? ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், ஒரு நேரம் மேல இருந்து கீழே விழுதுன்னா கீழே நிக்கிறவங்க என்ன சொல்லுவோம், எப்ப நின்னுறா அப்படின்னு சொல்லுவீங்களா? மாறிடுறியா? ஹல்லேலூயா. நிக்கிறதுன்னா பிரச்சனையின் மத்தியில் வழி இல்லாத சூழ்நிலையில பின்பதாக பார்வோன் சேனை நிக்கிறதுல 2 காரியம் ரொம்ப வேணும், முக்கியமான. ஒன்று, நிக்கணும்னா அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற இஸ்ரவேலராய் நாம் இருக்க வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பதான் நிக்க முடியும். ஆமே, சும்மா நிக்க முடியாது. ஏன்னா மாம்சம் ஓடி வேலை செஞ்சுட்டே இருக்கும். நிக்கணும்னா அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற இஸ்ரவேலராய் நாம் மாறணும். ஹல்லேலூயா. ஆமென். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாச பாதை, விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமென். என்னால நிக்க முடியுமா தேவனுக்கா? என்னால செயல்பட முடியுமா? ஆண்டவர் சொல்றார், எபிரேயர் 11 சொல்றா, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. 6 சொல்றா, நீ விசுவாசம் இல்லைன்னா தேவனிடமிருந்து எதையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று எதிர்ப்பே பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். எதிர்பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. அல்ல, என்னுடைய வாழ்க்கையில தேவன் மேல இருக்கிற அந்த ஃபோக்கஸ், தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இப்ப அழகா சொல்றது, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதை பார்க்கும்போது மோசேயிடம் முறையிடுறாங்க. நம்ம அநேக நேரத்துல நம்ம பண்றது, அவங்க என்ன பார்க்கணும், இந்த பிரச்சனையை பார்த்ததுமே அவங்க பயப்படுகிறார்கள். அப்பதான் மோசே சொல்றாங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு நீ பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களா? பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களா? பிரச்சனையை பார்த்து பின்பதாக பார்வோன் சேனை வருதுன்னு பயப்படுங்க. ஆண்டவர் சொல்ல, நின்று கொண்டு நான் செய்யும் அற்புதத்தை பாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. நின்று கொண்டு கர்த்தர் செய்வதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நின்று கொண்டு எந்த சூழலா இருந்தாலும் சரிதான், அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக வசனம் இருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆமென், பலமும் தெளிந்த புத்தியும். என்ன ஆவி கொடுக்கல? பயமுள்ள ஆவியை, பயப்படுற ஆவியை தரல. ஏன்னா நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஹல்லேலூயா. அழகாக இருக்கும் அந்த வசனம் இருக்கு, அந்த வசனம் வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. படிங்களேன், 2 தீமோத்தேயு 1:6 படிங்களேன், 7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பயம் ஏன் வருதுன்னா, அப்பா மேல நம்பிக்கை இல்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு பயம் வருது? அப்பா மேல நம்பிக்கை வரல. ஹல்லேலூயா. பவுல் அழகா சொல்லும்போது ஒரு வசனம் கூட சொல்றாரு அழகா, அதே வசனத்துல 2 தீமோத்தேயு 1:12 படிங்களேன். அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர். எனக்கு பிரச்சனை வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, எது வந்தாலோ நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் இதை குறித்து பயப்பட தேவையில்லை. நமக்கு நம்ம அப்பா யாருன்னு தெரியல. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 நான் அதை சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன், அப்பா கான்ஸ்டபிளா இருந்தாலும் பிள்ளை போய் ஸ்கூலில் போய் சண்டை போட்டுன்னா அந்த பிள்ளை சொல்லும், ஏதாவது பிரச்சனை பண்ண என்ன சொல்லுவேன், ஏய் ஒழுங்கா இல்லைன்னா எங்கள் அப்பாட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். ஆமாம், எங்கள் அப்பா போலீஸ் ஜெயிலில் போட்டுருவார். ஆமாம். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு தெரியும், ஒரு கான்ஸ்டபிள் எங்கள் அப்பாவுக்கு பவர் என்னன்னு தெரியும். ஆமாம். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா யாருன்னு தெரியும். ஆனா நமக்கு இந்த சர்வலோகத்தை படைத்த தேவனை யாருன்னு இன்னும் தெரியல. இன்னார் என்பதை பவுல் சொல்றார், அவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வழி இல்லாத இடத்திலும் அவரால் வழியை திறக்க முடியும். பார்வோன் சேனை வந்தாலும், பிரச்சனை நெருக்கினாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், வேதனை வந்தாலும், இவற்றிலிருந்து மாற்ற என் தேவனால் முடியும். ஆகவே தான் அவர் சொல்கிறார், அவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறார்.
அறிந்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம கேட்கணும், அப்பா யாரு? ஹalleluya. அப்பாவுடைய வல்லமை என்ன? அவர் சர்வலோகத்தை படைத்தவர். அவர் சகலத்தை மரித்தோரை கூட உயிரோடு எழுப்ப முடியும். வாழ்க்கையில மரித்து போன காரியங்களை உயிரோடு கொண்டு வர அவரால் முடியும். டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், அவரால் உயிரோடு கொண்டு வர முடியும். ஹalleluya. யார் வேணாலும் சொல்லி இருக்கலாம், அதை மாற்ற முடியும். மனுஷன் நான் சொல்லுவேன், மனுஷன் உன் வாழ்க்கையில முடிச்சுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு புதிய துவக்கத்தை கொடுக்க போறவர். ஹalleluya. ஆமென். மனுஷன் சொல்லுவான், அவன் சாப்டர் சொல்லுவான், நம்ம அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஹalleluya. அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கிறபடி அல்ல. அவர் சொல்றார், நீ பார்க்கிறபடி அல்ல, நான் யார் என்பதை நிரூபிக்க போகிறேன். அதான் இஸ்ரவேல் சொல்றாரு, நான் செய்ய போறதை நீங்க பார்க்கறீங்க, எகிப்தியர்கள் பார்ப்பார்கள். ஆமே. நம்ம கேட்டு போனோம், ஏன் அப்பா யாருன்னு இன்னும் நான் தெரிகிற விதமா தெரியல. ஹalleluya. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புத கரங்களை தட்டி நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடு நோய்கள் தீர்ந்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் மாற்ற அவரால் முடியும். பேய்களோடு நோய்கள் மறையும், அவருடைய வல்லமை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் விசுவாசமானவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஹalleluya, ஹalleluya. அவருடைய நாமம் இன்றைக்கும் அற்புதம் நடக்கும். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில தடைகளை மாற்ற முடியும். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகளை மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹalleluya. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றுகிறார். அவர் சொல்றார், நீ நின்று கொண்டு, நீ நின்று கொண்டு. ஹalleluya. நின்று கொண்டு. நம்ம நிக்கிறோமா? அவர் மேல நம்பிக்கை இருக்கிறதா? நம்ம நிக்கிறதுக்கு. ஹalleluya. அழகாக இருக்கும். தானியேல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு நிறுத்துறாங்க. ஹalleluya. லாஸ்ட் சான்ஸ் உனக்கு தரேன், உனக்கு முடியுமா இல்லையா? ஆமே. அவர் சொல்றாரு, அவங்க முன்னதாக நின்றுட்டு அவர் சொல்றான், ஒரே ஒரு வாய்ப்பு, இல்லைன்னா டெத்து கன்ஃபார்ம். அவர் சொல்ற, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க விடுவிக்க வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. நம்மனா ஒரு வாட்டி தானே விழுந்துறையா? ஆமே, ஒரு வாட்டி தான் நம்ம சொல்கிறோம். அநேக நேரத்தில் சொல்கிறது ஆமே ஹalleluya. நான் கேட்பேன், அதான் சொல்லுவேன், தேவனை தேடுறதுக்கு, தேவனை உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரணும், சேலரி 2 லட்சம் மாதம், என்ன பண்ணுவோம்? தேவனை ஆராதிக்கணும் மட்டும் பாஸ் சொல்லிட்டாரு, கன்ஃபார்மாக வரணும். நம்ம என்ன சொன்னோம்? ஒரு நாள் தானேயா, தேவன் எப்போ ஆராதிச்சுக்கலாம்? ஆமே, ஒரு நாள் தானேயா, தேவன் தானே, ஒரு நாள் தானேயா. ஹalleluya, ஹalleluya. அவர் சொன்னார், எது வந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹalleluya. கோலியாத்தை கொண்டு நிறுத்துறா, பெலிஸ்தியன் வந்து நிற்கிறான். இப்போ இஸ்ரவேல் ராணுவம் எல்லாமே பயந்து போனாங்க. ஆமே, நீங்கள் படிச்சீங்கன்னா அழகாக இருக்கும். இஸ்ரவேல் ராணுவம் எல்லாமே பயந்து போனாங்க. ஹalleluya. யாருமே முன்னாடி நிற்கல, ராணுவங்க எல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். ஆமாம். இப்போ ஒரு சின்ன தாவீது போறாரு. ஹalleluya.
ஹல்லேலூயா. அவர் சொல்ற அழகாக இருக்கும். சவுலே சொல்றாரு, யா நீ போயெல்லாம் போராடிக்க முடியாதுயா, அவன் பிரச்சனை பெருசு. நம்ம சொல்றோம் இது பெரிய பிரச்சனை, இது சின்ன பிரச்சனை, இது அதை விட சின்ன. ஆண்டவருக்கு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிரச்சனைக்கு டாக்டர் போகலாம், பெரிய பிரச்சனை அங்கே போகலாம், பெரிய பிரச்சனை இவர் அப்படி இல்லை. ஆண்டவருக்கு எல்லாம் ஒன்று தான். ஹல்லேலூயா. மரித்தோரை வெளியே வாணிச்சோன்னா வருவான். ஆமே. குருடரை தொட்டா சுகம் உண்டாகும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா வல்லமை பிறக்கும். ஆமே. அவருக்கு எல்லாம் ஒன்று தான். ஆமே. எல்லாரும் எடுத்துக்கிற நேரமும் ஒன்று தான். அங்கே போய் அங்கே மரித்தோரை எழும்புக்கு அவர் போய் அங்கே போய் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணல, எல்லாமே வெளியேவா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆமே. நம்ம தான் சொல்றோம் இது சின்னது அது பெருசு. ஹல்லேலூயா. அவர் சொல்ற சவுல் சொல்றாரு, அவன் பெரியவன், அவன் பலசாலி, கோலியாத்தை பார்த்து எல்லாருமே ஒளிஞ்சிட்டு இருக்காயா, நீ பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிற, நல்லா தான் இருக்கிற, நீ எப்படி அவன் கையை பார்த்தா யுத்தம் பண்ற கை மாதிரியே இல்லையா, நீ எப்படி பண்றது? அவர் சொல்ற, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். என்னை நடத்தின தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். என்னை சிங்கத்தின் கையில் விடுவித்த தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். கரடிக்கின் கைக்கு தப்பு வைத்த தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். அதெல்லாம் செஞ்சாருன்னா இந்த கோலியாத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களை தேவன் எத்தனையோ பிரச்சனையிலிருந்து பாதுகாத்திருக்கிறார், எத்தனையோ பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்வீங்க, நாளைய நடத்தக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா தேவன் இவ்வளவு நாட்கள் உங்களை நடத்தினார் அல்லவா? ஆமே. நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம், இந்த நாளை தாண்டிட்டோன்னா ஓஹோ ஆமாம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 50 60 70 80 இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு நாளை போச்சுன்னா அந்த ஆளை மாத்திரம் எப்படியாவது சமாளிச்சுட்டோன்னா அவ்வளோதான். ஆமே. ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. நான் பவுல் சொன்னா அவர் தப்பு வைத்தார், தப்பு வைத்து கொண்டிருக்கிறார், இன்னும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் தப்பு வைப்பா, இன்னும் தப்பு வைப்பா. ஹல்லேலூயா. அப்ப பவுல் சொன்னதுல அவர் யார் என்பது எனக்கு தெரியும். அது ஆண்டவர் சொல்றார், நீ நின்று கொண்டு. நான் நிக்கிறேனா தேவ சன்னிதானத்தில் நிக்கிறேனா, ஓடுறேனா என் சுயத்தினால். ஆண்டவர் சொல்றார், நீ நின்று கொண்டு நான் செய்வதென்ன பாரு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி, விரோதமாய் எழும்பி உன்னை அழிக்க வருகிற பார்வோன் சேனையை கடலில் அழிக்க உனக்கு தடையா இருக்கிற தடையை மாற்றி அதிலே ஒரு புதிய வழியை திறக்க தேவனால முடியும். அவர் சொல்றார், நீ நின்று கொண்டு நிற்பார், நான் செய்வதை. நமக்கு வேலை ஒன்னே ஒண்ணுதான், நிக்கணும். ஹல்லேலூயா. தாவீது நிக்கிறதுக்கு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிக்கிறதுக்கு, மோசே நிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒன்று பிரதான ஒன்று, அவங்க தேவனோடு இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்கிறது, நான் தேவனோடு எப்படி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்போது சொல்றேன், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்து இருக்கிறேன். எப்போதும் எனக்கு முன்பதாக. நீங்க எங்க வச்சிருக்கீங்க? முன்ன வச்சிருக்கீங்களா, பின்ன வச்சிருக்கீங்களா, இல்லை சைட்லையாவது வச்சிருக்கீங்களா? சிலர் சைடில் கூட வைக்கிறது கிடையாது. ஆமே. ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது இயேசுவை பைபிள் எடுக்கும்போது சோத்துறோம், அடுத்த நாள் ஆண்டவர் யாருன்னு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்திச்சு பார்க்க. அவர் சொல்றாரு, என் தேவன் எப்போதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் எங்க வச்சிருக்கிறேன்? எல்லாரும் இருக்க இடத்துல அப்படி எழும்பலாமா? ஹல்லேலூயா. நான் எங்க வச்சிருக்கேன்? உன் தடைகளை மாற்ற தேவனால முடியும். உனக்கு விரோதமாக வருகிற பார்வோன் சேனையை அமிழ்த்து அவர் சொல்ல, இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை நீ என்றைக்குமே பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. காவியான சொல்ல, நீ நின்று கொண்டு நான் செய்யும் அற்புதத்தை பாரு. நீ நிக்கணும், முதல்ல காலு நிக்கணும், தேவ சன்னிதானத்தில் நிக்கணும், தேவனோடு நிக்கணும், தேவ வார்த்தையோடு நிக்கணும், தேவனுக்காய் நிற்கணும். ரீமா காராமா ஷேகேரே, அவருக்காய் நிக்கணும். தேவ ஜனமே, ஆவியானவனோடு பேசி கொண்டிருக்கிறார், நிக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எது நிக்க தடையா இருக்கிறது? உன் பாவமா, உன் பிரச்சனையா, உன் நேரம் இல்லாமையா, தேவனுக்காய் செலவழிக்க நேரம் எல்லாம் இருக்கிறதா? வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்லுறா, இதோ வாசப்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் ஒருத்தி என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா, இன்றைக்கு அவனோடு அவர் வர ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். வாசகரத்துக்கு திறந்து கொடுப்பீங்களா? ஆவியானவரே, எனக்குள்ள நீங்க வாருங்கப்பா, அப்ப எனக்கு நீங்க வேணும் அப்பா, நான் நிற்க எனக்கு பலன் வேணும் அப்பா. கேளுங்களேன் அப்பாட்ட, கேளுங்களேன். நீங்க பலவீனர்களா இருக்கலாம், சொல்லல என்னால விசுவாசம் நிற்க முடியல, என்னால நிற்க முடியல, எதிரிய பார்த்ததுமே நான் உடைஞ்சிடுறேன், எனக்கு வழி இல்லாம தடை வர்றதை பார்க்கும்போது நான் உடைஞ்சிறேன். அப்பாட்ட பலன் கேளுங்க, நிக்க எனக்கு பலன் தாருங்கப்பா. நான் நிக்கணும். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையை மாற்று, ஒரு சூழ்நிலைகளை மாற்று,
உன் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற, உன் நிந்தைகளை மாற்ற, உன் கண்ணீரை மாற்ற, உன் வேதனைகளை மாற்ற. யாரும் இல்லாம காட்டுல நீ தனியா நிக்கிறது போல இருக்க அந்த சூழ்நிலையை மாற்றி என் நாவ கூட இருக்கிறேன்னு சொல்லு. அருகாமையில் நிற்கிறார். ரீஹாந்துராமா ஷேகேரே. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாட்ட கொஞ்ச நேரம் கனெக்ட் ஆகுங்களே. ஹalleluya. Thank you Lord. Thank you Father. நிரப்புங்கப்பா. ரீஹாந்துராமா இயேசுவே நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் நீ கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் நீ கரம் இறங்கட்டும். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை நிரப்பிடுமே. கேளுங்களா டாடி, அப்பா எனக்கு பலம் வேணும் அப்பா, நிற்க எனக்கு பலம் தாருங்க அப்பா. இயேசுவே எனக்கு பலம் தாருங்கன்னு கேளுங்களே. ஹalleluya. நிரப்பு ஆவியானவரேன்னு கேளுங்களே. ஹalleluya. Thank you Jesus. என்னை நடத்திடுவே. அப்படியே ஒப்பு கொடுங்களே. ஹalleluya. பலம் தாருமே Jesus. பலம் தாருமே. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க அப்பா. ரீஹாந்துராமா ஷேகேரே. என்னை நடத்திடுவே. ஒவ்வொருவரையும் தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. பலம் தாருமே ஒவ்வொருவரை நிரப்பியதுப்பா இயேசுவே. கேளு சகோதரியே, சகோதரனே, உன்னை விட்டு போடு. இயேசுவின் அண்டையில உன் மாம்சத்தால நிற்க முடியாது, உன் சுய ஞானத்தினால நிற்க முடியாது. பாவம் பெரியவன், ஆனால் தேவ பலத்தோடு உன்னால் நிற்க முடியும். ஒவ்வொரு வாய்கள் திறக்கப்படும், வாய்கள் திறக்கப்படும். பலன் தாருமே. கேளுங்க, பலன் தாருமே. ஒருவன் கூட போய்விடாரு. ஒவ்வொரு மேலும் வல்லம் இறங்கட்டும். ஜீவ ஊற்று இப்போது நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள். Let the spirit of God, இயேசுவின் நாமம் இப்போது உங்களை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லம், தேவ அபிஷேகம், தேவ பிரசன்னம் நீ ஆண்டவராக சேகரே. அவர் இல்லாம நம்மளால் நிற்க முடியாது, அவர் இல்லாம எதையும் செய்ய முடியாது. சில வேளை அவர் விட்டு நீங்க தூரம் போயிட்டீங்கன்னா, அவர் சொன்ன வழியில நீங்க போகாம தூரம் போயிட்டீங்கன்னா, இப்போ சொல்லுங்களேன், டாடி என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்க வழியில நான் நடக்கணும் அப்பா. ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க வழியில நீங்க என்ன பாதை எனக்கு வச்சிருக்கீங்களோ அந்த வழியில நான் நடக்கணும்ப்பா. என் மாம்சத்தின் படியில் நான் யோசிக்கிறேன், என் மாம்ச சிந்தப்படியில் யோசிக்கிறேன். நீங்க எனக்கு என்ன பாதை வச்சிருக்கீங்களோ அந்த பாதையில நடக்கணும். அப்பாட்ட ஒப்பு கொடுங்களேன். எல்லாரும் பேசணும், ஆவியானவர் விரும்புகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். அப்பாட்ட சொல்லுங்க, என்ன உன் கையில தருகிறேன் அப்பா. ஒப்பு கொடுங்களேன். உன் கரத்துல தருகிறேன் அப்பா, உன் கரத்தண்டில் தருகிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ்.
உருவாக்குமே என்னை உருவாக்குமே Jesus. உருவாக்குமே glory உருவாக்குமே சொல்லுங்களேன் வாயில உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை தருவீரே தருவீரே வரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உன்பாதமோ என்னை தருவீரே சகோதரே Lord Jesus என்னை படைக்கிறே படைக்கிறே சத்ரு போராடி கொண்டிருக்கலாம் நிற்க விடாதபடி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள் இப்போது முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினாலே சத்துருடைய வல்லமைகள் இப்போது முறிக்கப்படட்டும் அப்பா ஒப்பு கொடுக்கும் போது சேத ஆவியான உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் உன் சரீரத்தில் செய்து கொண்டிருக்கிற உருவாக்குமே 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 ஒப்பு கொடுத்த சகோதரனே சகோதரி ஆவியான சொல்ற நீ நின்று கொண்டு நான் செய்வதை நீ பாரு நான் உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன் இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியனை நீ இன்னை பார்ப்பதில்லை இன்னைக்கு நீ ஒரு பிரச்சனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவர் சொல்ல இனி நீ பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் உனக்காக பெற்றுக்கொள்ள நான் உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன் ஹல்லேலூயா Thank you Jesus Thank you Lord Thank you Lord பரிசுத்த ஆவியானவரே இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு பேசினதற்காக எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க கூட இருந்தீங்களா அப்பா நன்றி ஆவியானவரே ஹல்லேலூயா அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டதற்காக நன்றி இயேசுவே உமது பிள்ளைகள் விடுதலையோடு போகிறதற்காக நன்றி ஆவியானவரே தொடர்ந்து அப்பா உமக்கு சாட்சிகளாய் நிற்க என் தேவன் பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உடைய கரம் தங்கட்டும் வாஷிப் பண்ண அப்பா கீபோர்ட் போட்டு அப்பா பிரேயர் பண்ண வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் உம்முடைய சமாதானம் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் நிறைவாய் தங்கட்டும் நீர் பிள்ளைகளோடு நின்ற பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யுங்க அப்பா உடைய கரம் தங்கட்டும் தாழ்த்துகிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவிலே கேட்கும் உச்சவங்க பிதாவே